வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்ட கடல் ஓரங்கள் வரை காலை நேரங்களில் லேசான மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான தூறல் விழ வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில். அதேபோல் இன்று பகல் நேரங்களில் நேற்றை விட இன்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் ஓரிரு இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாளை முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் மழை என்பது இன்று மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஆங்காங்கே மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களில் இரவு நேரங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இரவு நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் கேரளாவில் மத்திய அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் இருக்கும் உயர் அழுத்தம் சற்று வடக்கே நகர்ந்துள்ளது. அதேவேளையில் சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி வந்தடைந்துள்ளது. அதேவேளையில் தமிழகம் நிலப்பரப்பை அதாவது மன்னார் வளைகுடா தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து தமிழகம் கடற்படை நிலை கொண்டு தமிழக நிலப்பரப்பில் நிலை கொண்டு தமிழகத்துக்கு கிழக்கு காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வரும் நாட்கள் அமைய இருக்கிறது. இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் அங்கங்கே மேகம் சூழ்ந்து காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. கடல் ஓரங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஏதாவது ஓரிரு இடங்களில் 37 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகலாம். ஆனால் நேற்றை விட இன்று வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை படிப்படியாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் வெயில் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு மேகம் சூழும் என்பதால் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று மழையும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று முதலில் கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இரவு நேரங்களில் இன்று தென் மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களிலும் அதேவேளையில் தேனி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு. வேறு எங்கும் தமிழகத்தில் பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி. நாளை மார்ச் 17ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் மாலை பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் மாலை நேரங்களில் முதலில் கேரளா, கர்நாடகா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு முதலில் மழை தொடங்கும். அதன் பிறகு தென் மாவட்டங்கள் மேலும் உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 17ஆம் தேதி மழை கிடைக்கும் இடம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் மேலும் கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்கள்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 17ஆம் தேதி இரவு நேரங்களில் உள்பகுதியும் பெரும்பாலும் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை கூடுதலான பரப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில். அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று மழைப்பொழிவு அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தென் மாவட்டங்களே வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
நாளை மார்ச் 17ஆம் தேதி. அதேவேளையில் ஆந்திரா மேலும் வட மாநிலங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு வங்கம், வங்காளதேசம், ஜார்க்கண்ட், பீகார் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒடிசா இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 17ஆம் தேதி. மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதியும் ஒரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 18ஆம் தேதி மீண்டும் மாலை நேரங்கள் படிப்படியாக மேற்கே மழை அதிகரிக்கும். கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளை அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை அதிகரித்து மார்ச் 18ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்காக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 18ஆம் தேதி மேற்கே தொடங்கும் மழை மார்ச் 19ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 20ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது மன்னார் வளைகுடா மேலும் தமிழக கடற்கரையோரங்களில் நிலவி இருக்கும் வளிமண்டல சுழற்சி தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அரபிக்கடலில் நில கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சியும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் படிப்படியாக தமிழகத்தில் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இப்போது சுமத்ரா அருகே நில கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி, காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக நேரடியாக தென்மேற்கு வங்கக்கடல் அதாவது டெல்டா மாவட்டங்களை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இலங்கை தரை மீது ஏறி டெல்டா மாவட்டங்கள் இணைக்கும் விதமாக நிலை ஒன்றுக்கும் இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் 20ஆம் தேதி தமிழகத்தில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். மார்ச் 21ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 22ஆம் தேதியும் தமிழகத்தில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மார்ச் 17 விட 18, 19, 20 இந்த 18, 19 இந்த 2 நாட்கள் மட்டுமே தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. 20ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. 21ஆம் தேதியும் தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் 22ஆம் தேதி தமிழகத்தில் குறைவான பரப்பை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 23, 24 தேதியில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை ஒரு இடியுடன் கூடிய மழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மழையை கிடைக்கும் வாய்ப்பு. வட மாவட்டங்களுக்கு 2 நாட்கள் மழை கிடைத்தாலும் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தென் மாவட்டங்களுக்கு குறைவான மழை கிடைத்தாலும் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு 26, 27 தேதிகள் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் மழைப்பொழிவு மார்ச் 28, 29 தேதிகளில் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மழை, தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 28, 29, 30 தேதிகளில் மற்ற மாவட்டங்களுக்கு மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். இப்போது விளையிருக்கும் உயரழுத்தம் மீண்டும் தமிழகம் மிக நெருக்கமாக வந்து வங்கக்கடலை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் என்பதால் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 24, 25 தேதியில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு மார்ச் 24ஆம் தேதி வரை மழை இருந்தாலும் மார்ச் 25, 26, 27 தேதிகளில் பெரிய அளவில் இல்லாவிட்டால் மார்ச் 28, 29, 30 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்க வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை, தேனி, விருதுநகர் மேற்கு பகுதி இந்த இடங்களாம் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 28, 29, 30 தேதிகளில் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். அதேவேளையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் மழை பெய்வதற்கு முன்னதாக காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பில்லை. மழை பெய்து ஓய்ந்த பிறகு காற்றின் வேகம் முழுமையாக அமைதியான சூழலாக இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் நிலப்பரப்பை பொறுத்தவரை வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரி கடலை பொறுத்தவரை மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் மீன்பிடிக்க வாய்ப்பில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.